நல்ல கவனிங்க. இது எப்படி கிரியை செய்யுதுன்னா, ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். ஆரம்பத்தில் சுவிசேஷ அறிவிக்க போன போது அப்போ கொஞ்சம் அந்த எதிர்ப்புகள் உபத்திரவத்தை பார்த்த போது ஜெபிக்கிற ஆட்களை எழுப்பு, ஒரு ஜபக்குள்ள வச்சு எனக்கா ஜெபிங்கன்னும். கொஞ்ச நாள் ஆச்சு. இந்த ஜபம் போதாது, உனக்கு ஸ்ட்ராங் டீம் எழுப்பாங்க, ஆவில நிரம்பி ஜெபிக்கணும் அப்படின்னு கேட்டோடனே அதுக்கு ஆட்களை எழுப்பினோம். நிறைய ஆண்டவர் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைத்தார். ஏன் ஆண்டவரே? அப்போ ஆண்டவர் ரகசியம் சொல்லி கொடுத்தார். கவனிங்க, ஒரு சபை நடத்துகிற பாஸ்டர்ஸ் கவனிங்க, ஒரு இடத்துல சபை நடத்துறீங்க, ஒரு 10 கிறிஸ்தவர் அல்லாத மக்கள் ரட்சிக்கப்பட்டு உங்கள் சபைக்கு வந்துட்டாங்கன்னு வைங்க. அந்த என்ன நடக்கிறது? சாத்தானின் ஆளுகைக்குள்ள இருக்கிற ஆத்மா இப்போ உங்க மூலமா சபைக்குள்ள வந்துட்டு கர்த்தருடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டு, இவ்வளவு நாள் உங்க சாத்தானுடைய ஆளா சாத்தானுடைய கைக்குள்ள இருந்தாங்க, அதை பிடுங்கி எடுத்துட்டீங்க. இப்ப அந்த ஆவிக்கு யார் மேல கோபம் வரும்? உங்க மேல, பாஸ்டர் மேல. உங்களை குறிவைப்பான், குடும்பத்தை குறிவைப்பான். அந்த விக்கிரக ஆவி, இதுவரை அவங்க எதை தெய்வமா வணங்கினாங்களோ அந்த ஆவி உங்களை குறிவைத்து தாக்க ஆரம்பிக்கும். நீங்க சரியான ஜப பாதுகாப்பு இல்லாட்டா பலவீனப்பட்டுருவீங்க, ஜெபிக்க முடியாம ஆயிருவீங்க, பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க, மனைவி பாதிக்கப்படுவாங்க. அப்ப சபை வளர வளர நிறைய ஆத்மா வர வர அந்த ஆவிகள் எல்லாம் உங்களுக்கு விரோதமா எழும்போம். வானமண்டலத்திலிருந்து அந்த ஆவியெல்லாம் உங்களுக்கு குறிவைக்கும். இவ்வளவு பெரிய சபை இருக்குன்னா பாஸ்டர் மோகன் அவங்களுக்கு விரோதமா எத்தனாயிரம் பொல்லாத ஆவி எழும்பி நிற்க தெரியுமா? அவங்களால எப்படி நிக்க முடியுது தெரியுமா? 24 மணி நேரம் ஜபம் நடக்குதுங்க. 24 மணி நேரம் ஜபத்தினால பாதுகாக்கப்படுகிறாங்க. எனக்கு வாரந்தோறும் எனக்கு 24 மணி நேரம் ஜபம் பண்றாங்க. வாரந்தோறும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டீம் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார். எங்க மந்திரவாதம் பண்ணாலும் அவங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு விரோதமா இந்த மலையில, இந்த கடற்கரையில, இந்த இடத்துல இதை குறிவைத்து மந்திரவாதம் செய்ய கர்த்தர் வெளிப்படுத்தி ஜெபிக்க வைக்கிறதுனால தான் அவங்களுடைய ஜெபத்துல தான் நிக்கிறோம். ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் உங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஸ்ட்ராங் டீம் நீங்க எழுப்பணும், இல்லாட்டா நீங்க நிக்க முடியாது. இதெல்லாம் அப்ப வானமண்டலத்தை அந்த ஆவி ஊழியம் வளர விடாதபடி தடுக்கவும், ஆத்மா ரட்சிக்கப்பட்டு வரும் பொழுது அந்த ஆவி கோபம் கொண்டு எழும்புகிறது. அப்போ பல நாடுகளுக்கு ஊழியம் செய்து, பல மாநிலங்களில் ஊழியம் செய்து ஆத்மா வழி நடத்தினா அந்தந்த மாநிலம், அந்தந்த தேசத்தின் ஆவிகள் எல்லாம் வந்து எதிர்த்து நிற்கும். இது ஆவிக்குரிய போராட்டம். இதை பவுல் அறிந்து தான் எழுதுகிறார். அதனால ஊழியம் செய்கிற எல்லாருமே இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட ஜெபிக்கணும். பாஸ்டர்மார்கள் ஸ்ட்ராங்கான ப்ரேயர் டீமை வச்சிருக்கணும். ஊழியம் செய்யறவங்க ஸ்ட்ராங்கான ஜப ஒரு டீமை வச்சிருக்கணும். அதனால தான் பில்லி கிரஹாம் போன்றவங்க எல்லாம் ஒரு பெரிய ப்ரேயர் டீம் வச்சிருந்தாங்க. பில்லி கிரஹாம் எல்லாம் பெரிய டீம், தினகரன் எல்லாம் பெரிய ப்ரேயர் டீம் வச்சிருந்தாங்க. அவங்களெல்லாம் ஜெபிச்சு தான் ஊழியம் செய்தாங்க. அதனால இப்ப நம்ம ஜெபிக்க போகிறது இந்த வானமண்டலத்தின் ஆவிகள், சபைக்கு விரோதமா எழும்பி இருக்கிற ஆவிகள். நீ வெளியிலிருந்து ஆத்மாக்களை ரட்சப்புகளை நடத்துறல்ல, உன் பிள்ளைய பாவத்துக்குள்ள ஆக்குறன்னு அவன் பாஸ்டர்மாவுடைய பிள்ளைகளை டார்கெட் பண்ணுகிறான். அதெல்லாம் நம்ம அறிந்த ஆவிக்குரிய யுத்தம். இந்த ஜபத்தை நம்ம பண்ணாட்டா நம்ம பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது, குடும்பத்தை பாதுகாக்க முடியாது. சாத்தான் கோபத்தோடு எழும்பி நிற்கிறான். ஆனா சாத்தான் உங்க மேல கோபமா இருந்தாங்கன்னா நீங்க சரியான ஊழியம் செய்றீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதனால ஆண்டவரை துதித்து எதிர்த்து ஜெபிக்கணும். இப்ப எல்லாரும் வானத்துக்கு நேராய் விரல நீட்டுங்க. சென்னை பட்டணத்தின் வானமண்டலத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தில் துரத்துகிறோம். இந்த வாலிபர்களை அடிமைப்படுத்துகிற ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், சோதம் கொமோர பாவத்தை தோண்டுகிற ஆவிகள், வாலிபர்களை வாலிப பெண் பிள்ளைகளை குறிவைக்கிற ஆவிகள், போதை வஸ்துகளை கொண்டு வருகிற ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் துரத்தப்படணும். சென்னையின் வானமண்டலத்தை விட்டு துரத்தப்படணும். கொலைவெறியின் ஆவிகள், விபச்சார வேசித்தனத்தை தோண்டுகிற ஆவிகள், இரத்த வெறி பிடித்த ஆவிகள் விடக்கூடாது. வானமண்டலத்தை நோக்கி விரல நீட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோன்னு சொல்லுங்க. என் நாமத்தினாலே பிசாசை துரத்துவீர்கள். துரத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே சென்னையின் வானமண்டலத்தை விட்டு வெளியேறி போ. இந்த பட்டணம் இயேசுவுக்கு சொந்தம். இந்த பட்டணத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம்.
தமிழ்நாட்டை விட்டு வெளியேறி போ இயேசுவின் நாமத்தில். தமிழ்நாட்டின் வான மண்டலத்தில் உனக்கு அதிகாரம் இல்லை. இந்த தமிழ்நாடு இயேசுவுக்கு சொந்தம். இயேசுவின் நாமத்தில் உன்னை துரத்துகிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.